வா குமார், உட்கார் போலாம். சார், சாரி சார், எனக்கு அந்த வேலை வேணாம் சார். உள்ள இருந்த ஒவ்வொரு நாள் ராத்திரியும் என் மனசு தூங்காம இது சரியான வாழ்க்கைன்னு தேடி தேடி அலைஞ்சது சார். இப்பதான் சார் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கேன். வாழ்வோ சாவோ அது நேர்மையானதாகவே இருக்கட்டும். என்னால் உங்க கூட தொடர்ந்து வர முடியாது சார். எங்க அம்மா உயிரை காப்பாத்தின தெய்வம் நீங்க. வாழ்நாள நான் அதை மறக்க மாட்டேன் சார். பின்னால எப்படியும் உங்ககிட்ட வாங்கின கடன் திருப்பி தந்துடுறேன் சார். நான் ஏன் வெளியில போறேன் சார்? ப்ளீஸ் சார். டேய், வண்டி எடு போலாம். இந்த 3 வருஷத்துல பசுபதியோட ஃபோன் கால்ஸ் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவார். உங்கள் வீட்டுக்கு கூட 2-3 முறை பணம் அனுப்பியிருக்கிறதா சொன்னார். சின்ன வயதுல என்ன பாலித்த பாடல் எதுன்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க. சின்ன வயசுல ஒரே கனவுல கொஞ்ச காலம் போயிடுச்சு. அப்புறம் எதிர்காலம் என்னடா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லாம ஒன்றும் தெரியல. எனக்கு எதிர்காலம் என்ன என்பது தெரியாம ஒரு குழம்பி போய் நிக்கிறேன். அந்த மாதிரியான நேரத்துல என்ன ரொம்ப தூண்டி விட்ட பாடல் இந்த கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் தான். அண்ணா வெயிட் பண்றாரு பாரு. சிக்கன் ரெடி ஆச்சா? சீக்கிரம் கூட. குமார், சாரிடா, காலையில என்னால வர முடியல. ஈவினிங் கடனால இங்கே பரவாயில்ல, வேலையை பாரு. கூப்பிட்றேன், நான் வரமா இருக்கேன். ஒரு நிமிஷம் இருப்பா சார். உங்க கணக்கு என்ன சார்? டேய், சீக்கிரம் எடுத்து வச்சிட்டு சாப்பிடுங்கடா, நேரம் ஆகுது. முடிஞ்சிருச்சு. டேய் வாடா வாடா வாடா. பாத்து இப்படி பாத்து. நடந்ததே நினைச்சு குழப்பிட்டு இருக்காரா? விடு, வேணும்னா பண்ண. எல்லாம் டைம். எல்லாமே நல்லதுக்குன்னு எடுத்துக்கிட்டு இனிமேல் பட்டு நடக்க போறத பத்தி யோசிப்போம். வீட்டுக்கு போலாமா? இல்லடா, நான் ஊருக்கு போறேன். திரும்பி வந்து வேற எங்கேயாவது ரூம் பார்த்து தங்கிக்கிறேன். நான் உன் கூட தங்கினேன்னா ஜெயிலேருந்து வந்ததுனால உனக்கும் கெட்ட பேர். என்னடா யோசிக்கிற? நாளைக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துனாக்கா இதே போல தான் யோசிப்பியா? மனுஷனா தப்பு பண்ற சகஜம்டா. நம்மளாம் மனுஷன் தானே. ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையை கொடுத்துருக்குறா, நான் ரூம் கொடுக்குறதானே பெரிய விஷயம். பரவாயில்ல போலாம். நீ ஏமா கஷ்டப்படுற? ஒரு வேலை பார்க்க வச்சுட்டா எல்லாம் சரியா போகுது. இப்போ எங்க எப்படி யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. யார் கொடுப்பாங்க? கையில தொழிலை வச்சுக்கிட்டு என்னம்மா பயம்? அண்ணா
என்ன விஷயம் மகேஷ்? இல்லைண்ணே, குமார் இப்போ முன்ன மாதிரி இல்லை. நேத்து ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வந்தேன். இந்த உலகம், என் நிலைமை, என்னோட தகுதி எல்லாமே புரிஞ்சிருச்சு. நான் முன்னாடி இருந்த குமார் இல்லைன்னு கோபம், ரோஷம், என்னோட ஆசைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ன உணர்ந்து வந்திருக்கேன்னு. எனக்கு வேலை வேணும், என்ன மன்னிச்சு நம்ம ஷாப்பிடுவோம், ஒரு வேலை கொடு. நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது முதல் பழம். 3 வருஷமாக இந்த செடியை பாதுகாத்து இப்போ தான் காய்ச்சிருக்கு. ஒரு செடி மரமாகி. சரிம்மா. பூ பூத்து காய் காய்க்கிறதுக்கு 3 வருஷம் ஆகுது. மனுஷன் மட்டும்தான் ஒரே நாளில் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், அடைஞ்சிடணும்னு நினைக்கிறது. இந்தா சாப்பிடு. இந்தம்மா எடுத்துக்க. இந்தா. குமார், நீ என் கடையில் சேர்ந்த பேர், அதுக்கு முந்தின நாள் நான் பணக்காரனாவில். 20 வருஷம் உழைப்பு. நான் இந்த மெட்ராஸுக்கு வந்து வேலைக்கு சேர்ந்தப்ப ஒரு கடையில் முடிக்கூட்டுற பையில தான் சேர்ந்தேன். அப்புறம் இவ்வளோ வருஷமாச்சு. நானும் வேலையை கற்றுக்கிட்டு என்னையும் வளர்த்துக்கிட்டு என் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு முதல்ல ஒரு சின்ன கடை வச்சேன். அப்புறமா என் கஸ்டமர்ஸ்கிட்ட என் திறமையை காமிச்சு அவங்கள திருப்திப்படுத்தி அப்புறமா கஸ்டமர்ஸை சம்பாரித்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெரிய கடையாக்குனேன். அப்புறம் வீடு, இந்த வசதி. ஷேப்பா, எவ்வளோ கஷ்டம். ஒரே நாளில் எவனும் கோடீஸ்வரன் ஆகிட முடியாது. அப்படி ஒரே நாள் ஆனால் அந்த பணமும் வசதியும் நிலைக்கவே நிலைக்காது. எவன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த பணத்துடைய அருமை தெரியும். அப்போ தான் அவன் பணத்தையும் காப்பாற்றுவான், தண்ணியும் காப்பாற்றிக்குவான். நீ எந்த வேலை வேணாலும் செய்யலாம். அந்த வேலையை நீ முதல்ல காதலிக்கணும், உழைக்கணும். அப்புறம் நீ தான் அதில் ராஜா. சும்மா அதை விட்டுட்டு நம்ம 6 மாதத்தில் பணக்காரன் ஆகணும்னு அலைஞ்ச வாழ்க்கை பூரா நீ அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். இதோ இப்போ நடிகன் ஆகணும்னு சொன்னேன். நல்ல தொழில் தானே, ஆனால் அதுக்கு நீ கஷ்டப்படணும். இது வரைக்கும் நீ கற்றுக்கிட்ட தொழிலில் நீ தான் நம்பர் 1 சீனியர். ஆனால் போகிற புது தொழிலில் நீ எல்கேஜி கற்றுக்குட்டி. அதில் படித்து நீ டிகிரி வாங்கி பாஸ் ஆகணும்னா வெயிட் பண்ணணும். ஏன்னா போயிட்டு வைக்கண்ணே. ஏன்னா நீ இது வரைக்கும் கற்றுக்கிட்டது இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகாது. குதிரைக்கு கடிவளம் போட்ட மாதிரி அப்படியே ஒரே ஏமோட இருந்த எண்ணி 5 வருஷத்தில் நீ தாண்டா ஸ்டார். இதான் தியரி, உண்மை. குமார், நம்மெல்லாம் ஏழைங்க. ஏழை நாட்டில் பிறந்துட்டோம். ஒரு ஏழையுடைய கனவு நிறைவேறணும்னா அவன் சின்சியராக உழைச்சா கூட 3 தலைமுறை வேணும்பா. தன்னம்பிக்கை மட்டும் வாழ்க்கை இல்லை. நம்ம பிறக்கிற பிறப்பு, நம்ம அப்பா அம்மா வளர்ப்பு, அப்புறம் நம்ம படிப்பு, பணம், ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நம்ம அறிவு கூர்மை, சந்தர்ப்பம், இதெல்லாம் சேர்ந்து தான் வாழ்க்கை. வாழ்க்கைன்றது 1000 கால் மண்டபம். ஒரே கல்லை கட்ட முடியாது. அப்படியே நம்மெல்லாம் உழைச்சி இதெல்லாம் சேர்ந்து வந்து வாழ்க்கை கிடைக்கலனா கூட நம்ம பிள்ளைங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க. இது பார், எங்கள் பாட்டை எங்கள் தாத்தா படிக்கணும்னு ஆசைப்பட்டார். எங்கள் தாத்தா எங்கள் அப்பா படிக்கணும்னு ஆசைப்பட்டார். எங்கள் அப்பா நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த ஆசை எப்போ நிறைவேறிச்சே? இப்போ என் பொண்ணு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர், என் பையன் நியூ காலேஜில் ஃபைனல் இயர். ஒரு ஏழையுடைய கனவு நனவாகணும்னா 3 தலைமுறை வேணும். அதெல்லாம் விட்டு எல்லாருக்கும் அது இருக்கு இது இருக்கு நமக்கு எல்லாம் வேணுமென்னு நினச்சிக்கிட்டு அந்த வேலைக்கு போகிறது, இந்த வேலைக்கு போகிறது, இங்கே போகிறது, அங்கே போகிறதுன்னு தொழிலையும் கற்றுக்காம வாழ்க்கையில் தோத்துடுறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் நம்ம கிடைக்கிற நிரந்தர சந்தோஷம் கூட கிடைக்காம போயிடுது. இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை இப்போ கூட
நம்ம கடைக்கு வரவங்கலாம் குமாரங்க தான் கேட்குறாங்க. அது நீ அவங்களோட பேசுறதுனாலயோ பழகிறதுனாலயோ இல்லை, உன்னுடைய திறமை. அந்த திறமையை நீ டெவலப் பண்ண. 10 வருஷம் இது மாதிரி ஒரு கடையை ஆரம்பிப்ப. அப்புறம் வீடு வசதி இதெல்லாம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்குப்பா. குமார், நான் சொல்றது அறிவுரை இல்லை, நடைமுறை. ரைட்? தம்பி, சார் என்ன படிச்சிருக்கீங்க? +2 சார். மாதம் என்ன சம்பளம் வாங்குறீங்க? 6000 ரூபா சார். இந்த சம்பளம் வாழ்க்கை பூரா போதும்னு நினைக்கிறீங்களா? தம்பி, நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன். உங்களை மாதிரி ஆளுங்க இந்த தொழிலுக்கு வந்தால் நல்லா சம்பாதிக்கலாம். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உன்னைய மாதிரி 4000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு மொசை கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்ப்பா. இன்றைக்கி பாரு, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். என்ன வந்துறியா? சார் கொஞ்சம் அசையாமல் இருக்கு சார், முடி வெட்ட முடியாது. தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் என்னை என் வேலையை பார்க்க விட்றீங்களா ப்ளீஸ்? சாரி சார்.